கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுடனும் 2 நாட்களில் தொகுதி பங்கீடு இறுதி ஆகும் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஏற்கனவே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ஒரு தொகுதி ராமநாதபுரம் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோன்று கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதியை மீண்டும் ஒதுக்கி இருக்கிறது திமுக. அந்த வகையில் அடுத்த 2 நாட்களில் அனைத்து கூட்டணி கட்சிகளுடனும் தொகுதி பங்கீடானது இறுதி ஆகும் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஆரம்பம் முதலே அடுத்தடுத்து மக்களவை தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் அடுத்தடுத்து தங்களுடைய பணிகளில் திமுக ஈடுபட்டு வருகிறது. தொகுதி பங்கீட்டு குழு என்று ஒரு குழு அமைக்கப்பட்டு அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. தற்பொழுது இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செல்வகுமார். செல்வகுமார், தற்பொழுது 2 கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு இறுதியாகி இருக்கிறது. அடுத்தடுத்து 2 நாட்கள்ல முழுவதும் இறுதியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடை பொறுத்தமட்டில் திமுக ஒரு முன்னிலையில் இருக்கிறது, ஒரு முன்னோட்டமாக இருக்கிறது என்று பார்க்கக்கூடிய வகையில் தான் இன்று 2 கட்சிகள் தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கின்றன. அந்த வகையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ஏற்கனவே அவர்கள் போட்டியிட்ட ராமநாதபுரம் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு திமுக தலைவர் ஸ்டாலின் முன்னிலையில் அந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதைத் தொடர்ந்து கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். அவர்கள் 2 தொகுதிகள் கேட்டிருந்த சூழலில் ஒரே ஒரு தொகுதி மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அந்த கட்சி போட்டியிட்ட நாமக்கல் தொகுதி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அவர்கள் சம்மதம் தெரிவித்து ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். எனவே ஒரு தேர்தல் அரசியல் களத்தில் தொகுதி பங்கீடு மிகவும் ஒரு சூடுபிடித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லோருக்கும் முன்னோடியாக திமுக கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதில் தொடர்ந்து ஒரு முன்னிலையில் இருப்பதையும் பார்க்க முடிகிறது. இன்னும் 2 அல்லது 3 தினங்களில் அனைத்து கட்சிகளுடனும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நிறைவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்ரீராம். இரண்டு நாட்களில் திமுக கூட்டணி கட்சிகளுடனான இந்த தொகுதி பங்கீடு இறுதியாகும் என்பது தொடர்பான விவரங்களை கொடுத்தீங்க. நன்றி செல்வகுமார். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுடனும் 2 நாட்களில் தொகுதி பங்கீடு இறுதியாகும் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதியை மீண்டும் ஒதுக்கி இருக்கிறது திமுக. அதே போன்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ராமநாதபுரம் தொகுதி மீண்டும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொகுதியில் ஏற்கனவே எம்பியாக இருக்கக்கூடிய நவாஸ் கனி போட்டியிடுவார் என்ற தகவலை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தெரிவித்திருந்ததை பார்த்தோம். அதே போன்று கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியை பொறுத்தளவில் நாமக்கல் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொகுதியில் யார் போட்டியிடுவார் என்பது தொடர்பான தகவல் விரைவில் வெளியிடப்படும் என்று அவர்கள் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்ததற்கான காரணத்தை விளவங்கோடு எம்எல்ஏ விஜயதாரணி கூறியிருக்கிறார். காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணி பாஜகவில் இணைந்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த விஜயதாரணி விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு தொடர்ந்து 3 முறை எம்எல்ஏவாக வெற்றி பெற்றார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் காங்கிரஸ் கட்சியின் கொறடாவாகவும் செயல்பட்டார். கடந்த ஓராண்டாகவே கட்சியின் மீது அதிருப்தியில் இருந்த விஜயதாரணி பாஜகவில் இணைய உள்ளதாக கடந்த 1 வாரத்திற்கு முன்பாகவே தகவல்கள் வெளியாகின. எனினும் இதனை காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை மறுத்து வந்தார். உச்சநீதிமன்ற வழக்கு காரணமாகவே டெல்லிக்கு விஜயதாரணி சென்றதாகவும் கூறி வந்தார். இந்நிலையில் டெல்லியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் முன்னிலையில் விஜயதாரணி பாஜகவில் இணைந்தார். காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணி பாஜகவில் இணைந்துள்ளதற்கு அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை வரவேற்பு தெரிவித்துள்ளார். அவரது வருகை கட்சிக்கு மேலும் வலு சேர்க்கும் எனவும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்ததற்கான காரணங்களை எம்எல்ஏ விஜயதாரணி பட்டியலிட்டுள்ளார். அதில் காங்கிரஸ் கட்சியில் பெண்கள் தலைமை பொறுப்புக்கு வர முடிவதில்லை என விமர்சித்தார். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை பெண்களுக்கு என்ன முக்கியத்துவம்னு நீங்க பார்க்கணும். அங்க நீங்க தலைமை பதவிகளுக்கு பெண்கள் வர முடியாத சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு. மேலும் தன்னை விட அனுபவத்தில் குறைவான ஒருவருக்கு தற்போது காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது ஏற்புடையதல்ல எனவும் விஜயதாரணி கூறினார். இப்ப 3 முறை எம்எல்ஏவா தொடர்ந்து இருக்கிறது மட்டும் கிடையாது. நான் சட்டமன்ற முதன்மை கொறடாவும் ரொம்ப நாளா இருந்துட்டேன். சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டும் கூட எனக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு. இப்ப கூட பாத்தீங்கன்னா சட்டமன்ற கட்சி தலைவர் இன்னொருத்தருக்கு தான் கொடுத்திருக்காங்க, என்னையோட ஜூனியருக்கு தான் கொடுத்திருக்காங்க. இது கடுமையான அதிருப்தி ரொம்ப நாளாவே இருந்துட்டு தான் இருந்தது. 99ல இருந்து எம்பி எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணணும் நான் கேட்டுட்டு இருக்கேன். ஆனா போன பை எலெக்ஷன்ல எம்எல்ஏ எம்பி சேர்ந்து வந்தப்ப கூட அதுக்குடைய வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு. எம்பி தேர்தலில் தனக்கு தொடர்ந்து வாய்ப்பு மறுக்கப்பட்டதாகவும் விஜயதாரணி குற்றம் சாட்டினார்.
இத்தனை நாட்கள் பாஜக RSSின் கொள்கைகளை கடுமையாக விமர்சித்த விஜயதரணிக்கு இன்று மட்டும் அவர்களது கொள்கை இனிக்கிறதா என்று தமிழ்நாடு